ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி. சரி, ஒரு ஃபிலிம் ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கலாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பாரு வைப் வித் பாரு சேனலில் நம்ம கமெண்ட்ஸ் படித்தாங்க. ஏன்னா போன வாரம் வந்து அவங்க வந்து எல்லா அவங்களோடது ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க. வைப் வித் பாரு சேனலில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இன்னும் அது இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப வந்து எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்ததுன்னா, இது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் வந்து தீபா மார்ஷல் அப்படிங்கிறவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. யூடியூப்லேயும் நம்மளோட ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ நம்ம பிக் பாஸ் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த சிஸ்டரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் பாரு ஆர்மி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விஜய் பாரு ஆர்மி வந்து இன்ஸ்டாவில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போடுற ஷார்ட்ஸ்லாம் எடுத்து அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னு அவங்களும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட கமெண்ட்டை வந்து வைப் வித் பாருவில் அந்த ப்ரோக்ராமில், அதாவது பாரு வச்சுருக்க சேனலில் அந்த கமெண்ட் செக்ஷன், அதாவது தேங்க்ஸ் சொல்கிறேன் அந்த எபிசோடில் வந்து உங்களோட கமெண்ட் படிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக நான் பார்க்கல, அவங்க ஷேர் பண்ண அப்புறம் தான் நான் போய் நோட்டீஸ் பண்ணேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தே போட்டிருந்தாங்க. விஜய் பாரு ஆர்மிலேருந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. தீபா மார்ஷல் அவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் சிஸ்டர், கிரேட் நியூஸ், நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் போட்ட கமெண்ட் வந்து பாரு படித்தாங்க அப்படின்னு. ஸோ அவங்க படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவங்க படித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு வந்தது. முக்கியமாக அம்பேத்கர் அவரோடது, டாக்டர் அம்பேத்கர் அவரோடது அந்த சின்ன பொம்மை மாதிரி கொடுத்தது, அதுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் மீட்டில் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தி லோன் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பற்றிலாம் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கு நல்ல கமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் படித்தாங்கன்னா, அந்த இந்த கும்பலில் நம்மளை யாரா கண்டுபிடிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு செஷனில், அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ் மீட் ஆகட்டும், கமெண்ட் செக்ஷன் ஆகட்டும், இதில் வந்து நம்ம போட்ட கமெண்ட் எப்படா அவங்க எங்கடா படிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதில் இப்போ அவங்க படித்த கமெண்ட்ஸில் நம்மளோட கமெண்ட்ஸும் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ப்ளஸ் அவங்க படிக்கும்போது கீழே வந்து நம்ம சேனல் போட்டிருந்தாங்க. நான் கூட அது வந்து அவங்க போட்ட அப்புறம் போய் பார்த்த அப்புறம், அதாவது போட்டிருக்காங்க போய் பாருங்கன்னு சொன்னப்போ கூட போய் பார்க்கும்போது வந்து படித்ததோடு மட்டும் இல்லாமல் அது கீழே வந்து நம்மளோட சேனல் போட்டு அந்த நம்மளோட சேனல் சிம்பிள்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை கண்டுபிடிச்சி சொன்ன 2 ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது விஜய் பாரு ஆர்மி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து தீபா மார்ஷல் அந்த சிஸ்டர் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதை போய் பாருங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்மளோட வீடியோஸ் அவங்க பார்க்குறாங்களா பார்க்கலையா தெரில அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் பார்ப்பாங்க சிஸ்டர். அப்படிலாம் நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும், ஓகே ஷோ முடிஞ்சிச்சு, நம்ம பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ப்ளஸ் வந்து நான் இப்போ பெருசாக போடுறதும் இல்லை பாரு பற்றின எந்த அப்டேட்டும். அதாவது அவங்க லைஃப் அவங்கவுங்க பார்க்க போயிருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து ஏதோ படம் வந்தால் பேசலாம், இல்லை இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் எதாவது வந்தால் பேசலான்னும் போது பர்சனல்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான். பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கே ஒரு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஷோ முடிஞ்சு இத்தனை நாள் ஆயிடுச்சு. அந்த கமெண்ட்ஸ் வந்து எப்போனா ஒரு மாதம் முன்னாடி போட்டது, அது வந்து இப்போ எடுத்து மற்ற கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது பாரு அதை படிச்சிருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதில் நான் என்ன கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா, ஷோவில் நீங்கள் பேசின நிறைய வேர்ட்ஸ் அண்ட் சேயிங்ஸ் வந்து நான் மனசில் யோசிச்சது தான். ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹாப்பி இன் தட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். அது கரெக்டாக அது வந்து அவங்க கரெக்டாக அது ஃபுல்லாக படிச்சுட்டு தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனல் வந்து கீழே வந்து போட்டிருந்தாங்க கிளிப்பிங்ஸில். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலோடது அந்த இது போட்டு அவங்க படித்ததுக்கு தேங்க்யூ சொன்னது வந்து ஒரு பெரிய ரெக்கக்னேஷனாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து எனக்கு கண்டுபிடிச்சி சொன்ன அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது 2 நாள் முன்னாடி இது வந்து அவங்க போட்டு ஒரு 3-4 டேஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க யூடியூப்பில் போட்டு எனக்கு வந்து நான் 2 நாளாக இன்ஸ்டாலையும் பெருசாக 2-3 நாளாக எதுவும் பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. என் பையனோட ஷார்ட்ஸ் மட்டும் அவன் ரீசெண்டாக டான்ஸ் ஆடின ஷார்ட்ஸ்லாம், அந்த K-pop சாங்லாம் அந்த ஷார்ட்ஸ்லாம் போடுறேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து புஜ்ஜி சாங்லாம் டான்ஸ் ஆடிருக்கான். ஸோ அதெல்லாம் மட்டும் போடுறேனே தவிர பெருசாக நான் வந்து இன்னும் ஃபிலிம் ரிவ்யூவோ இல்லை மற்ற எதுவும் பற்றி நான் யூடியூப்பில் பேசலன்னும் போது பெருசாக வந்து நான் வந்து மொபைல் 2 நாளாக யூஸ் பண்ணலன்னு வைங்களேன். பெருசாக அதாவது ஏதோ நான் ஃபோன் எடுத்து கேமரா எடுத்து பண்ணணும் தான் பண்ணுவேன். மற்றபடி அவன் வந்து போடுறத நான் வந்து அப்படியே எடுத்து ஷேர் பண்ணிவிட்டேன் இன்ஸ்டாலன்னும் போது. நான் இன்ஸ்டாவில் வந்த மெசேஜை 2 நாளாக பார்க்கல. அதுக்காக அந்த சிஸ்டருக்கு சாரி கூட சொல்லிட்டேன். ஸோ வந்து இப்போ தான் பார்த்துட்டு சரி ஓகே உங்கள்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ 2 நாள் கழிச்சு இப்போ மெசேஜ் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லிடலாம், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க பாரு ஃபேன்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் வந்து இந்த முத்து என்கிற காட்டான் அந்த இது வந்து ரிலீஸ் ஆக போகிறது வந்து நெக்ஸ்ட் வீக்
உங்களுக்கு மார்ச் 27 நினைக்கிறேன், 27 ஆர் 28 மேபி நெக்ஸ்ட் வீக்கில், அதான் ஃப்ரைடே அது மாதிரி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்வை சொல்லிட்டாங்க அதில் ஒரு சின்ன ரோல் தான், லீட் ரோல்லாம் இல்லை, சின்ன ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எந்த மாதிரி ரோல்னு தெரியல. ஸோ அகைன் நம்ம சொன்ன மாதிரி அவங்க நிறைய லீட் ரோல்ஸ் பண்ணி நிறைய பெர்ஃபார்மிங் ரோல்ஸ்லாம் பண்ணி அவங்க பெஸ்ட்டாக வரணுன்றது தான் நம்மளோட ஆசையும் கூட. அது கண்டிப்பாக சீக்கிரமாகவே நடக்கும்னு நம்புவோம். சரிப்பா, இப்போ வந்து என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து என் பையனும் வந்து அது என்ன சொல்கிறது, அந்த கேபாப் சாங்லாம் அந்த பாட்டெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் அந்த டான்ஸ் ஆடியெல்லாம் போட்டிருக்கேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இவங்க தீபா மார்ஷல் ஆகட்டும், சங்கீதா மணி ஆகட்டும், இன்னும் 2-3 பேர்லாம் வந்து அதுக்கு லைக்லாம் போட்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதை நான் என் பையன்கிட்டையும் சொல்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கடா, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, லைக் போட்டிருக்காங்க, பாரு உன்னோட டான்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நானும் சொல்கிறேன். அவனை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அந்த சூட்டோட சூடாகவே வந்து மேட் இன் கொரியா அப்படின்னு வந்த கொரியன் படம் இல்லை, சாரி, கொரியாவுக்கு போய் எடுத்த தமிழ் படத்தோட ரிவ்யூ தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ரொம்ப ஃபீல் குட் மூவிங்க, செம்ம ஃபீல் குட் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சுமாராக இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதாவது அந்த டீம் போட்ட எஃபர்ட் இருக்குல்ல, அந்த டைரக்டர் ஆகட்டும், அந்த டீம் ஆகட்டும், அந்த மொத்தமாக வந்து கொரியாக்கே போய் ஷூட் பண்ணதோட அந்த எஃபோர்ட் ஆகட்டும், இல்லை இப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினச்ச அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். நிஜமாகவே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாக ஃபீல் குட் மூவி, லைட்டாக கொஞ்சம் சென்சிட்டிவான எமோஷன்ஸ்குள்ளே அந்த ஒரு ஃபீல் குட் மூவியாக அது வந்து இருந்தது. அதை வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு சேர்த்து கொடுக்கணுன்ற யோசித்த எல்லாமுமா சேர்ந்து எல்லாம்